அரசாங்கத்தில் வாங்கம்மா ராணியம்மா. வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கிறியா? ஏதோ வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா? என்னடா ஏதோ கிடக்குது. என்ன கிடக்குதுவா? ஏதோ சுகமா கிடக்குது. வீட்டுல மனைவி மக்கள் சுகமா இருக்கிறாங்களான்னு கேட்டா ஏதோ கிடக்குதுன்னா என்னடா அர்த்தம்? இல்லங்க என்ன அர்த்தம்? கொண்டாடி புழுவனா இருக்குன்னு வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்பா. சரி, அவன் வீட்டு இருந்ததுல ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி அதனால ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு சொல்லமாடா சொல்லமாடா. ஏமா நீ வரையா ஏண்டா எம்மா தான் அடி வாங்குறது? நான் வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்களா? சுகமா இருக்கிறாங்க. என்ன ஊரப்பா இது? இது வேப்பூர் என்ற புண்ணிய சேஸ்திரம். வேப்பூர் என்றால் புண்ணிய சேஸ்திரமான ஒரு ஆறு. ஆமாமா இல்லையா? இந்த வேப்பூர் என்ற புண்ணிய சேஸ்திரத்துல ஆமா இன்று யாருக்காகப்பா திருவிழா? இன்று யாருக்கும் திருவிழா இல்ல, இறந்ததை முன்னிட்டு இன்று ஒரு சதுர்கூத்து. அது யாருக்காக வேண்டி என்றால் லட்சுமி அம்மையாருக்காக வேண்டி இன்று ஒரு சதுர்கூத்து நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது காலம் சென்ற மறைந்த மாமேதையமா இருக்கிறாங்க லட்சுமி அம்மையார். இந்த லட்சுமி அம்மையார் காலம் சென்றதை முன்னிட்டு அவர்களுக்காக இந்த ஓர் இரவு கண்மொழி தெய்வம் உண்மைதான் அனைவரும் கண்வழித்த வண்ணமாக இருந்து அம்மாவுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாடகம் வைத்திருக்கிறார்கள். முடிவா மனிதன் உயிரோ இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான் பொய்யான கூடு. அதை புரிஞ்சுக்கப்பா உலகத்தை பார்த்து அதாவது இந்த மனிதனாகப்பட்ட உயிராகப்பட்டது இருக்கிறதே மனிதன் உயிரோ இந்த மனிதன் உயிரோ தெரியாத காற்று கண்ணுக்கு தெரியாத காற்று ஒரு பலூன்ல எப்படி காத்து இருக்குமோ அப்பேற்பட்ட காற்று தான் நம்ம மனிதன் உடம்புல வச்சு அடைச்சு வச்சிருக்கோம். அந்த பலூனை போலவே நம்மளும் இல்லையா? அந்த பலூன்ல வெடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும்? காத்து தெரியாது. அது போல நாமளும் ஒரு நாள் வெடிச்சிட்டோம்னா யாரு கண்ணுக்கு தெரியாது. அதான் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. இந்த உடலும் உயிரும் சேர்ந்ததான் இது ஒரு பொய்யான கூடுன்னு சொல்றாங்க. கூடு இது எதுக்குமே உதவாத கூடு. எதற்கும் உதவாத கூடு. இது ஒரு பொய்யான கூடு என்று சொல்கிறார்கள் இல்லையா? அதான் மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. அதான் உடல் உயிரும் சேர்ந்ததுதான் பொய்யான கூடு. பொய்யான புரிஞ்சிக்கப்பா இந்த உலகத்தை பார்த்து. இதை புரிந்தக்கப்பா இந்த உலகத்தை பார்த்து. அதனால இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சு நடந்துகிட்டோம்னா ஏன் நம்மளுக்குள்ள சண்டை வர போகுது? எந்த சண்டை வர? ஏன் அடிக்கடி சண்டை வர போகுது? அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வர போகுது, அக்கா தம்பிக்குள்ள சண்டை வர போகுது? என்ன செத்த எதுவுமே கிடையாது. நம்ம மனிதனாக பிறந்தோமே, நம்ம வாலிபமா இருக்கும்போது என்னத்த பண்ணிக்கிறோம்? ஒண்ணும் இல்லையே. ஓடிவா வாலிப வயதினிலே சந்தோஷத்தோட வாலிப வயதினிலே சந்தோஷ காலம் தள்ளாடு வயதினிலே தனியூடு தள்ளாடு வயதினிலே தனியூடு உடம்புல நம்ம வாலிபா இருக்கிற வரைக்கும் இவ்வளவோ ஆடுறோம் பாடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம். இந்த வாலிபம் அடங்கி விட்டா சொல்லி போச்சுன்னா ஆமாமா என்ன பண்றோம்? ஒன்னும் செய்ய முடியும். ஒரு தடியை தான் நமக்கு துணை. ஒரு தடியை ஊனி கொண்டுதான் நடக்கும் இல்லையா? ஆமா. நம்ம நமக்கு யாருமே துணை கிடையாது. எல்லாரும் வயதுனாலே இந்த தடிதான் நமக்கு துணை. தடிதான் துணை. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எங்க போனாலும் போறோம் ஆடுறோம் பாடுறோம். வயதுல அதான் வாலிபா இருக்கும் போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த வாலிபம் அடங்கி விட்டா தடிதான் துணை. எதுவுமே கிடையாது இல்லையா? அப்படியெல்லாம் நம்ம லட்சுமி அம்மையாருக்கு வாழ்ந்து சலித்தார்களே. இப்படி நம்ம இறந்த உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்திருப்பாங்க? என்ன செய்திருப்பாங்க? மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாலை ஒன்று போட்டு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாலை ஒன்று போட்டு நடுத்தருவில் ஆடிடுவார். மேலப்பட்டி நடுத்தருவில் ஆடிடுவார்.
வாணியம்மா. நம்ம அம்மா லட்சுமி அம்மையார் இறந்து விட்டார்களே. உண்மைதான். இறந்த உடனே என்ன தெரியுமா சொல்லிருப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்த மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மாலை ஒண்ணு போட்டிருப்பாங்க. மாலை ஒண்ணு போட்டு ஆமா. யாராவது ஒருத்தர் சொல்லிருப்பாங்க, அம்மா நல்லபடியா வாழ்ந்த புண்ணியவதி, நல்லபடியா கொண்டு போய் காடு சேர்க்கணும். உண்மைதான். அப்படின்னு ஒரு ஆட்டத்துக்கு பார்க்க வைங்க. உண்மைதான். ஒரு நாடக பிள்ளைகளை வர வைங்க, சொல்லிருப்பாங்க. ஒரு ஆட்டம் வைங்க. ஆமா. அப்படி என்று அதான் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாலை ஒண்ணு போட்டு நடு தெருவில் ஆடிடுவார் மேலங்கொட்டி கூத்து. உண்மை. நீங்க நம்ம எங்க ஆடிட்டு இருக்கோம்? நடு தெருவில். அந்த அம்மா கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்க வீடு. உண்மைதான். அந்த அரண்மனைக்குள்ள அந்த அம்மா வச்சிருக்காங்களா? இல்லையே. எங்க தூக்கி போட்டாங்க அந்த அம்மாவை? நடு தெருவில். சத்தம் போடாதம்மா. தூக்கி போட்டாங்க நடுத்தருவில் அந்த அம்மாவை. உண்மைதான். லட்சுமி அம்மையாருங்கிற பேர் அந்த அம்மாவுக்கு நாளைக்கு எல்லாம் சொல்ல போறாங்களா? நாளை இந்த பக்கத்துல இருக்கிற அக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த தெருவுக்கு அங்க தெரியாது. எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? அந்த பணத்தை தூக்கியாச்சுங்களா? வேகத்தை எடுத்தாச்சா? குளிக்கணும், சாப்பிடணும், போகணும். உண்மை. அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர லட்சுமி அம்மையாரா எடுத்தாச்சான்னு யாரும் கேட்க போறது சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதப்பா. இந்த அம்மா வாழ்ந்த வாழ்காலங்களே எவ்வளவுலாம் கஷ்டப்பட்ட சொத்து பணம் சேர்த்திருப்பாங்க தெரியுமா? முடிவா பட்டினியா நீ கடந்து பட்டினியா நீ கடந்து படையில காத்திருக்கோம் பச்சை உலகித்தும் மலை, படையில காத்திருக்கோம் பச்சை உலகித்தும். பட்டினியா கடந்து நம்ம சொத்து பத்தை சேர்த்து வைத்தாலும் நாளைக்கு பாடையில காத்திருக்குமா தென்னை ஓலம் கீத்து. ஆமா. அப்படி நாளை பாடையில் காத்திருக்கும் தென்னை ஓலை கீத்து. ஆமா. எவ்வளவுதான் வைத்த கட்டி வாயை கட்டி பட்டினியா கடந்து நம்ம சொத்து பத்தை சேர்த்து வைத்தாலும் நாளைக்கு அந்த அம்மா பாடையில தூக்கி வைக்கும் போது எதை போட்டு வைப்பாங்க? பச்சை ஓலை மட்டை. பச்சை ஓலை மட்டை. ஆமா. அந்த கீத்து மேலதான் அந்த அம்மா தூக்கி வச்சு தூக்கிட்டு போவாங்களாம். உண்மைதான் இல்லையா? பட்டினியா கடந்து எவ்வளவு சொத்து பத்தெல்லாம் மாடா மாளிகை கோடா கோபுரம் எல்லாம் கட்டிருக்காங்க. நாளைக்கு இந்த பொன்பொருள் எல்லாம் கூட போதா? போகாது. இல்ல அந்த அம்மா பணம் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைத்தாங்களே அந்த செல்வங்கள் எல்லாம் கூட போதா? போகாது. எதுவுமே போகாது. அதான் சொல்லுவாங்களா, 4 பேர் தோல் மேல போகும்போதுதான் சொல்லுவாங்களா அவங்களுடைய நல்லதும் கெட்டதும் இல்லையா? அந்த அம்மா 4 பேர் சுமந்து தூக்கி போகும்போதுதான் சொல்லுவாங்களாம். சரிதான். நல்லபடியா நல்லா வாழ்ந்தவங்க, நல்ல புண்ணியவதி, நல்ல புண்ணியம். கொஞ்ச நாளைக்கு இருந்திருந்தாலும் உதவி அப்படின்னு சொல்றதும், இந்த அம்மா இருந்ததே போய் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதும் 4 பேர் தோல் மேல போகும்போதுதான் தெரியும் சொல்லுவாங்க. இல்லையா? அப்படியெல்லாம் வாழ்ந்த புண்ணியவதி. அப்படியெல்லாம் வாழ்ந்த புண்ணியவதி. அது மட்டும் கிடையாது. இந்த அம்மா இருக்கிறாங்க இன்னைக்கு இறந்து விட்டார்கள். நாளைக்கு இந்த அம்மா எங்க கொண்டு போவாங்க? நாளை சுடலக்கரைக்கு செல்வார்கள். இப்படி சுடலக்கரைக்கு சென்று கொண்டு செல்வார்கள். அப்படி கொண்டு சென்று ஏதாவது நம்ம எவ்வளவுதான் சொத்து பத்து வைத்திருந்தாலும் நமக்குன்னு சொந்தம்னு எதுவுமே கிடையாது. இந்த நாட்டுல எதுவும் இல்ல. இந்த ஒரு நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாதுப்பா. இன்னைக்கு ஒரு பிரேதத்தை ஒரு குழிய பறிச்சு வைக்கிறோம். நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போச்சுன்னா அதே குழிய பறிச்சுட்டு இருக்கிற தூசி துப்பெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வேற ஒரு பிரேதத்தை அந்த இடத்துல வைக்க போறாங்க. இன்னைக்கு ஒண்ண வைப்பாங்க, நாளைக்கு என்ன வைப்பாங்க. அதுல நீ வேற இதை தூக்கிட்டு வர என்ன வைப்பாங்கன்னா தப்பா சொல்லமா. சப்போஸ் ஒரு ஆள் நீங்க இறந்துட்டீங்கன்னா முன்னாடி உங்களை குயில வைப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி நான் இறந்துட்டா அதை நோண்டி போட்டு என்ன வைப்பாங்கன்னு சொன்னேன். அப்படி கிடையாதுப்பா. இன்னைக்கு இந்த அம்மா இறந்து விட்டார்களே, நாளைக்கு 12 மணி 1 மணிக்கு மேல இந்த அம்மா என்ன தெரியுமா செய்வாங்க? கட்டைய கழுவி அதுவும் கல்லாவை போற்றி அழுக்கால் தூக்கி வைப்பார் பாடையில மாற்றி, அழுக்கால் தூக்கி வைப்பார் பாடையில மாற்றி. நாளைக்கு 12 மணி 1 மணிக்கு மேலாம் இந்த அம்மாவை என்ன சொல்லுவாங்க? கட்டைன்னு சொல்லுவாங்க. கட்டையை தூக்கிடுவாப்பா, கழுவணும், எல்லாம் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதான் கட்டையை கழுவியதும் சல்லாவை போத்தினா, சல்லா துணினா என்ன துணி தெரியுமா? சொல்லுங்க. கோடி துணி. எவ்வளவுதான் இந்த அம்மா பட்டு பீதாமரம் வச்சிருந்தாலும் இந்த அம்மாவுக்கு பிறந்த வீட்டுல இருந்து 1 முழம் கோடி துணி வருமா? 1 முழம் கோடி துணி. ஆமா. அந்த கோடி துணி தான் அதான் சல்லா துணின்னு சொல்லுவாங்க. ஏண்டா எல்லாருக்கும் இப்படிதான்டா. எனக்கு நாளைக்கே வந்துட மாட்டேங்குது.
எல்லாருக்கும் இப்படிதான். அதான் கட்டையை கழுவியத சல்லாவை போத்தி அம்மா சொல்லிருப்பாங்க. எப்பா நான் பெத்த செல்லம், நீ மட்டும் தான் என்ன தூக்கிட்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நாளைக்கு அவர் மட்டும் தான் தூக்க போறாரா? இல்ல, ஆளுக்கால் தூக்கி வைப்பாங்க பாடைகளை மாத்தி. அதான் கட்டையை கழுவியத சல்லாவை போத்தி ஆளுக்கால் தூக்கி வைப்பா பாடைகளை மாத்தின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அப்படி பாடையில தூக்கி வைத்து சுடலக்கரை எடுத்து சென்று 6 அடி குழித நீலே மண்ணை எள்ளி போட்டு மண்ணை எள்ளி போட்டு தீதிய பார்த்தடுவார், பெற்ற பிள்ளை பார்த்தவாரை தீதிய பார்த்தடுவார்.